ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பரபரப்பு தாள்களானது வெளியாகிருக்கு. ஒரு தாயார் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கிறாங்க. அவங்களுடைய கதறலுக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 தினங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் சிறுமி ஒருவருக்கு பயங்கரமான ஒரு சம்பவமானது நடந்தது. அந்த சம்பவம் தான் தமிழகத்தையே இப்போ உலுக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறீங்க என்று சிறுமி தாயார் கண்ணீர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு உடனே ரியாக்ட் செய்த விதமாக சிஎம் விஜய் அவர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை செய்திருக்கிறாரு. அந்த விஷயந்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கண்ணபாளையம் என்ற பகுதியில் 10 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விளையாட சென்ற சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படுது. சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை கார்த்திக் மற்றும் மோகன்ரான் என 2 பேரை கைது செய்து விசாரணையும் நடத்திட்டு இருக்கின்றனர். இந்த கொடூர சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் என பலரும் தங்களுடைய வருத்தங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி வரக்கூடிய விஜய் இன்னும் ஒரு வருத்த பதிவு கூட வெளியிடப்படவில்லை என சிறுமி தர்ஷினியின் தாயார் வேதனை தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் குறித்து உயிரிழந்த குழந்தையின் தாய் கண்ணீருடன் கூறும்போது, இந்த கொடூரம் நடந்து இத்தனை நாட்கள் ஆகியும் தமிழக முதலமைச்சர் விஜய் இதுவரை எங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை. ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை. என் மகளின் மரணத்தில் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன் என்று புரியவில்லை. பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தோ விழிப்புணர்வு குறித்து கூட அவர் இன்னும் வாய் திறக்கவில்லை. எங்களுக்கு தகுந்த நீதி கிடைக்க முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். அந்த வீடியோ பார்க்கும்போது அனைவருக்குமே கண்களில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் கசிகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு குழந்தைக்கோ இது போன்ற கொடூர நிலை ஏற்படக்கூடாது. என் மகள் காணாமல் போன சில மணி நேரங்கள்லேயே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். ஆனால் காவல்துறையினர் எந்த ஒரு துரித நடவடிக்கையை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து விட்டனர். குழந்தை பத்திரமாக தான் இருக்கிறது என்று கூறி எங்களை ஏமாற்றி தொடர்ந்து சமாதானமும் செய்யவே பார்த்தார்கள். உரிய நீதி கிடைக்கும் வரை எனது மகளின் உடலை வாங்க மாட்டோம் என்று வேதனையோடு மேலும் அந்த தாயார் கூறியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயந்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஒரு நெஞ்சை உழுக்கிற மாதிரி பரவிட்டுருக்கு. இந்த நிலையில் சிறுமியின் உயிரிழப்பு காரணமாக இருந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியோடு செயல்படும் என தாள்கள் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இத்தகைய மனிதாயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்கள் உயிருக்குயிரான குழந்தை பிரிந்து வாடக்கூடிய சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களோடு எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். மெயினாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியோடு செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இந்த மாதிரி அந்த அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாள்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அந்த தாயாரோட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு
சிறுமிக்கு நடந்த கொடூரத்துக்கு தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி உறுதியாக அந்த தாயார் நம்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் தமிழக அரசு செய்ததுனால மக்கள் இதை வரவேற்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குற்றப்பத்திரிகை வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிடும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி இன்னொரு டைம் இந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய ஒரு முயற்சியாக இருக்கும் என்று நம்பப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுறத எல்லோரும் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். கோவையில் சிறுமியுடைய கொலையில் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி முதல்கட்ட விசாரணையில் சில தாள்கள் வெளியான அந்த அதிர்ச்சி தாள்களையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி நேற்று முன்தினம் மாலை 5 மணி அளவில் அப்பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு சென்ற நிலையில் இருந்திருக்காங்க. வெகு நேரமாகி வீடு திரும்பாமல் தான் இருந்திருக்காங்க. இதனால் சந்தேகம் அடைந்த சிறுமியின் பெற்றோர் சிறுமியை அக்கம் பக்கத்தில் தேடி இருக்கிறாங்க. அப்போது அச்சிறுமி இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் கடத்தி சென்றதாக ஃபர்ஸ்ட் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இது குறித்து சூலூர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் உடனடியாக புகார் அளித்திருக்கிறாங்க. பின்னர் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் அச்சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையடுத்து தான் சிறுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை ESI மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இதனிடையே சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறுமியின் முகம் உள்ளிட்ட பகுதிகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் சிறுமியின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு விடிய சாலை மறியல் போராட்டத்திலையும் இப்படி தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. அதில் கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட கார்த்தி காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்கு ஒரு கட்டிடத்திலிருந்து கீழே குதித்ததாக கூறப்படுகிறது. இதில் வலது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுமியை கொலை செய்த கார்த்தி அச்சிறுமியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர் என்பதும் சாக்லேட் வாங்கி தந்து அழைத்து சென்று கொலை செய்ததும் இது தெரியாமல் இருக்க சிறுமியின் தந்தையுடன் சேர்ந்து தேடுவது போல நாடகமாடியதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடவே இருந்துட்டு இந்த ஒரு வேலையை செய்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய துரோகம். அதை விட அந்த சிறுமியை இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப துரோகம். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடனே சேனலை நீங்கள் நியூஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு நியூஸில் நம்ம சேனலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.